செய்வீராகப்பா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு வைத்தீரப்பா. ஹல்லேலூயா. கிருபையாய் ரட்சித்தீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஆண்டவரே எங்களை காட்டுகிறோம் ஆண்டவரே. எல்லோரும் ஒரு திசையாய் காட்டுங்க. சுத்திகரிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சோப்பினால கர்த்தருடைய கரத்தினால ஆண்டவரே எல்லோரையும் சுத்திகரிங்கப்பா. ஒரு திசையாய் சுத்திகரிங்க அப்பா. எங்களை எல்லோரையும் மன்னிங்க ராஜா. மன்னிங்க ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே. இதுவரையில் உதவினீரே ஐயா. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரையும் பார்த்து நடத்துவர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya 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 நன்றி அப்பா நன்றி ஹalleluya பாடல் 22 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து நடுவே தோன்றி நீரே மோசே அழைத்து பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு முடித்த நீரே எகிப்து தேசத்தை பயன்படுத்தும் எங்களை எடுத்து நீரே எங்களை நிரப்பி பயன்படுத்தும் அக்கினியாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினியாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்து அக்கினியாய் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே இறங்கி வந்து அக்கினியாய் இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே குற்றங்களை எதிர்த்துவிடும் அனைத்தையும் சுட்டெரித்தீரே எங்களின் குற்றங்களை எதிர்த்துவிடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் நாவை தொடர்ந்து போல எங்களின் நாவை தொடரும் நாவை தொடர்ந்து போல எங்களின் நாவை தொடரும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே எங்களை அனுப்பும் தேசத்திற்கு யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே எங்களை அனுப்பும் தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி மயமாய் நாம் அப்போதர நீரே இறங்கி வந்து அன்னியின் மொழியும் வைத்தீரே ஆவியின் வரலாறு இறக்கினீரே அன்னியின் நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் ஆமென் ஹalleluya ஹalleluya அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் இந்த வேளையில ஆண்டவரே எல்லோரையும் உங்களுடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஹalleluya அப்பா எல்லோரையும் ஆண்டவரை முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்பா அன்னைங்க ராஜா அப்பா இரக்கம் செய்ய தேவன் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் ஹalleluya இருக்கிறவரே இருந்தவராய் வருகிறவருமாய் இருக்கிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா மகா வல்லமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஹalleluya 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 எங்களை ஆண்டவரே உம் சித்தத்தின்படி நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமது சித்தத்தின்படி வழி நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே மகிமை 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 ஹalleluya 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 ஆமென் 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 ஹalleluya அதனாலதான் ஆண்டவரை நம்ம துதிக்கிறது அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது அதனால யாரும் பார்க்கும்போது கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய கரைகளை தட்டி சுகமாக்குமையா இயேசுவே இயேசுவே நீ கட்டா போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ கட்டா போதும் எந்த வாழ்க்கை மாறுமே மாறுமே போல
கட்டி பிடித்து உங்கள் பாதம் கர்த்தர் என்னது கதறலை கேட்டு கட்டி பிடித்து உங்கள் பாதம் கர்த்தர் கதறலை கேட்டு கதறுவே என்னை கதறுவே நீங்க உற்சாகமா பாடினாதான் ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா பாடும்போது நம்ம உணர்ந்து பாடணும், எழுந்து பாடணும், ஒருமனப்பட்டு பாடும்போது ஒருவன் ஆவி எங்கே உள்ள அங்க விழுந்ததை உள்ளன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரே மனதோட ஆண்டவரை துதிக்கும் போதுதான் ஆவியான பலத்த காரியங்களை செய்வார். அவர் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து உங்களை தொடுவார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கவலையும் மாறும், எல்லா சிந்தனைகள் ஆண்டவர் மாற்றுவார், சூழ்நிலைகளை மாறும். ஒரு சிறப்பு ஆண்டவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால யாவரும் நம்ம ஆண்டவரை நம்மளுக்கு கொடுத்த வாய் எடுத்து ஆண்டவரை பாடணும், மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த வாயை கொடுத்துருக்கிறார். நல்ல மௌனமா இருக்காதுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். பாடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கடலோ மணலாம் என்னை முடிக்க முடியாது, கடந்தே நடந்த கர்த்தர் என்னால் இருக்கிறார். கடலோ மணலாம் என்னை முடிக்க முடியாது, கடந்தே நடந்த கர்த்தர் என்னால் இருக்கிறார். கடலே என்ன நடக்க செய்வார், கடலை எல்லாம் மாற செய்வார். கடலே என்ன நடக்க செய்வார், கடலை எல்லாம் மாற செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. நீ கட்டா போதும் என்றால் வாழ்க்கை மாறுமே, கட்டா போதும் என்றால் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. ஆமா, ஆண்டவர் விட்டாதான் நம்ம வாழ்க்கை மாறும். அவரை தொடலைன்னா நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் வியாசப்பட்டாலும், அவரு தொட்ட ஒரு நொடியில நம்ம வாழ்க்கை என்னாவும் மாறும். நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சிந்தனை மாறும், நம்ம கிரியைகள் மாறும், நம்ம செயல்கள் மாறும், எல்லாமே மாறும். அவரு தொடணும், ஒரு விஷயம் தொட்டா போதும், நம்ம வாழ்க்கை எல்லாமே மாறிடும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கொலைகளேன்றி பொழும்புவது நிறுத்துவே, பரவாயில்லை நடத்துபவர் இருப்பதா. கொலைகளேன்றி பொழும்புவது நிறுத்துவே, பரவாயில்லை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, சொல்ல என்பது தெரியும். இல்லை என்பது எனக்கு இல்லை, சொல்ல என்பது தெரியும். இல்லை இல்லையே தந்தை, இல்லையே இல்லையே சொல்ல இல்லையே. நமக்குள்ள நம்ம நினைச்சாதான் எல்லாமே குறை, நம்ம நினைச்சாதான் எல்லாமே குறை. இல்லை என்பது நம்மளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் நிறைவாய் கொடுக்கிற தேவன், இல்லாத நேரத்துல கூட சரி அவர் நம்மளுக்கு நிறைவாய் செய்யக்கூடிய தேவன். நம்ம புலம்பவே தேவையில்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம என்ன செய்வோம், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லினா போதுமா, புலம்பிக் கொண்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுவது ஏனென்று சொன்னா, இல்லைன்னு சொல்லுவது நீங்க என்ன செய்யக்கூடாதா, புலம்பவே கூடாதான். அவர் நிறைவாய் கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைப்பதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அதனால அவரு நம்மளை தொட்டா நம்மளுக்கு என்ன ஆயிடும், சுத்தமாக்கப்படும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை தொடணும். அவர் தொடுவதற்காக நம்ம எதிர்பார்ப்போட காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம கிரியைகள் மாறும், நம்ம தேவைகள் எல்லாம் சந்திப்பார். கர்த்தர் இந்த பாடல் ஆசீர்வதிப்பாராக. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சோ எனக்கு தெரியல. இனி பாடணும்னா அது நிறைய இருக்கு, நேரம் இல்லை. அதனால நேரம் நம்ம என்ன செய்யணும், நேரத்துக்கு நம்ம முதலாவது ஆவியானவர் நம்ம என்ன நேரத்துக்கு ஆரம்பிப்போமோ
நமக்கு முன்பே காலவருக்கு முன்பே ஆண்டவர் வந்துடுவார். ஆமென், அல்லேலூயா. காலவருக்கு முன்பாக ஆண்டவர் வந்து இந்த இடமெல்லாம் வளர்ந்து பார்ப்பாராம். யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் வராங்க, யார் கை கட்டுறாங்க, யார் துதிக்கிறாங்க, யாரு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஜெயந்த் நம்ம பார்க்கலான்னு நினைக்கலாம், தெய்வம் நம்ம பார்க்கலான்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஏன் என்று சொன்னா நம்மளுக்கு பின்பாக வந்து விட்டார். ஆவியானவர் இந்த இடத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். அதனால அவர் என்ன செய்வாரு, யார் பாடுறாங்க, யார் துதிக்கிறாங்க, யார் பேசுறாங்க, யார் என்ன செய்யறாங்கன்னு அவர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பயத்தோட நடுக்கத்தோட அவரை துதிக்கணும். நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், நேரத்துக்கு பாடல் பாடணும், நேரத்துக்கு ஆராதனை செய்யணும், நேரத்துக்கு நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தை பகிர்ந்து கொள்ளணும், நேரத்துக்கு செபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தெய்வ பிரசன்னம் இங்க இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள் என்று தெரியல, இந்த இடத்தில் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம பலத்தினாலே பலக்கரத்தால் அல்ல, ஆவியில எல்லாமே ஆகும். ஆவியில நீங்க உணரும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். உன் கட்டுகள் அறுக்கப்படும், உன் தடைகள் நீக்கப்படும், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஆண்டவர். உன் சிறைப்பெல்லாம் மாற்றிக் கொண்டிருப்பார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இங்க மாத்திரமல்ல, எங்க போனாலும் சரி பாடும் போது ஆண்டவரை துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது கூட பார்க்கும்போது எப்போதும் ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பாராம். அவன் என்ன பண்ணுவனே, ஆடுகளை மேய்க்கிறார் மனுஷன். ஆண்டவரை துதிக்க 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 அவர் என்ன செஞ்சாரா, பெரிய ஒரு ராஜாவாக மாத்தினார். ஆமென், அல்லேலூயா. பெரிய ஒரு அதிகாரியாக மாத்தினார். உன்னையே மாத்தணும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த பாடலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை கொடுத்தார் ஜெபேரமாக்கு உண்மையா பார்க்கும்போது நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை கொடுத்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சு ஒரு பாடலை கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நானே இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசுவே. இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால் பீடரை போற்றி நோய்களை போக்கும் ஜெகமே பாருமே. பீடரை போற்றி நோய்களை போக்கும் ஜெகமே பாருமே. வெள்ளையினம் நீக்கி வெள்ளவானாய் மாற்றும் வல்லமையே பாருமே. வெள்ளவீனம் நீக்கி வல்லவானாய் மாற்றும் வல்லமையே பாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உங்கள் ஆவியால் தீர்க்கமான பரிசுத்த ஆவி ஏற்றிட வாருமே. தீர்க்கமான பரிசுத்த ஆவி ஏற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே மாறுமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே மாறுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. என்னை நிரப்பும்
உந்தன் ஆவியார் கரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்ப காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்ப காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசுவே இவனே. என்னை நிரப்பும் உந்தன் ஆவியார். பேய்களை போக்கி பாவங்கள் மாற்றும் காந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி பாவங்கள் மாற்றும் காந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பலனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசுவே இவனே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசுவே இவனே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். எந்தன் உள்ளத்தாங்காதுங்க என் இயேசப்பா. எந்தன் உள்ளத்தாங்காதுங்க உம்மோடு நானும் வருகிறேன் இயேசப்பா. உள்ளங்கையில் ஏந்தி கொள்ளுங்க என்ன உள்ளங்கையில் ஏந்தி கொள்ளுங்க. தாயை பிரிந்த குழந்தை அது அழுது புரண்டது. தாயின் முகத்தை பார்த்து அது ஏங்கி தவிக்கிறது. தாயை பிரிந்த குழந்தை அது அழுது புரண்டது. தாயின் முகத்தை பார்த்து அது ஏங்கி தவிக்கிறது. தாய் உண்டு முகத்தை காட்டுங்க என் இயேசுப்பா. காலாட்டி எனச் சேர்க்குங்க. தாய் உந்தன் முகத்தை காட்டுங்க என் இயேசுப்பா. காலாட்டி எனச் சேர்க்குங்க. அம்மா, உற்சாகமா கை தட்டுங்கம்மா. போகாதீங்க. நீங்க கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தினா அவங்க நல்லா பாட்டுவாங்க. என் உள்ளத்தாங்காதுங்க என் இயேசுப்பா. என் உள்ளத்தாங்காதுங்க. மீட்பனில்லாது அருளால் திரிகிறேன். மீட்பன் குரலைக் கேட்க ஆடி நிற்கிறேன். மீட்பனில்லாது அருளால் திரிகிறேன். மீட்பன் குரலைக் கேட்க அது ஆடி நிற்கிறேன். என்னோடு கொஞ்சம் பேசுங்க ஏசப்பா. வந்து சொல்லுங்க என்னோடு கொஞ்சம் பேசுங்க ஏசப்பா. வந்து சொல்லுங்க போகாதீங்க ஏசப்பா. என் உள்ளத்தாங்காதுங்க என் இயேசுப்பா. என் உள்ளத்தாங்காதுங்க. கன்னிமணி மகள் பாதுகாக்குது.
கண்ணீர் கண்ணீர் வந்தால் கைகள் துடைக்கிறேன். கண்ணி மணி இவைகள் பாதுகாக்கிறேன். கண்ணீர் கண்ணீர் வந்தால் கைகள் துடைக்கிறேன். கண்ணுக்கு இமையாதுங்க என் ஏசப்பா, கையிட்டு கண்ணீர் துடைங்க. கண்ணுக்கு இமையாதுங்க என் ஏசப்பா, கையிட்டு கண்ணீர் துடைங்க. எங்கரித்து போகாதீங்க ஏசப்பா, என்னுடன் தாங்காதீங்க. என் ஏசப்பா, என்னுடன் தாங்காதீங்க. என் ஏசப்பா, என்னுடன் தாங்காதீங்க. சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் நான் பார்த்துருந்தேன். அவங்க வீடு கேட்டு ஒரு நிறைய அவசரவாதில்லை. ஒரு நாள் அவங்க வந்து எனக்கு நிறைய அப்போதான் நான் தலைவலியில் நான் படுத்துருந்தேன். போன மாதம் ரொம்ப தலைவலி. அவங்க பார்த்தா எந்த ஃபோனுமே நான் எடுக்கவே இல்லை. தலைவலினா நான் எடுக்கல, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே படுத்துருந்தேன். சரி புதுசாக நம்பர் வருது, சரி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஃபோனை நம்பர் எடுத்துட்டு யார் எடுத்தோன்னே பேசுகிறாரு அப்படின்னாங்க. அப்போ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அவசரத்தில் அப்படின்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி சரி சொல்லுவேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இல்லை நீங்கள் உங்கள் பேர் எதுவும் கேட்டாலும் உஷா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா இதுக்கப்புறம் அப்படியா எனக்கு ரொம்ப தலைவலியில் இருக்கேன், எனக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு தலைவலி சரியாகணும், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. நான் படுத்துகிட்டே தான் பேசினேன், எழுந்தவே இல்லை, கைக்கும் போடல, பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க உடனே ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு சொல்லும்போது சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, இப்பொழுதே அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஜோம் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் எனக்கு 8 மணி இருக்கும். உடனே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எழுதி உட்கார்ந்து ஹஸ்பண்ட் 10 மணிக்கு வந்தாலும் எழுதி உட்காந்து அந்த கொஞ்சம் பரவாயில்ல வேண்டியதாகிடுச்சு. திருப்பி மறுநாள் நான் அதுக்கப்புறம் என் சிஸ்டர் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக எத்தனை ஒரு 10 காலாச்சும் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபோன் எடுக்கவே இல்லை ஃபோனை எடுக்கவே இல்லை. நான் அப்படியே இப்படி எதுக்கு நம்ம எடுக்கணும்னு சொல்லி எடுத்தேன். திருப்பி என்னாச்சு, ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தது சர்ப்பத்தின். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம வந்து ஒரு ஊழியக்காரனுடைய ஃபோனை நம்ம எப்போவுமே நம்ம எடுக்காமல் விட தப்பு. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக தான் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. நம்ம அன்றைக்கி நம்ம ஏன்னா நிறைய ஏஜென்ட்லாம் அந்த நிஜம்லாம் நிறைய போடுவாங்க. நாடகம் மூலமாக தான் பார்ப்போம். அந்த ஊழியக்காரங்க ஃபோன் போட்டு நிறைய அவாய்ட் பண்ணாலே எடுக்க பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு இந்த சிஸ்டருடைய ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரங்க நம்ம ஃபோன் பண்ணி நம்ம எடுக்காமல் இருக்கும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி நமக்கு சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. நம்ம எடுக்காமல் விட்டாமே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி தான் எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட்டாக தான் இருந்தேன். ஃபோன் பண்ணிட்டு கூட அவங்க எடுத்தாங்க. ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் பண்ணேன், சிஸ்டர் நீங்கள் எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் சர்ப்பத்தின் 4-5 காலம் எடுத்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், அது எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி நான் சிஸ்டர்கிட்ட சொல்லி நான் ரொம்ப அழுதேன். எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி நான் அழுதுட்டு இருக்கும்போது ஜோம் பண்ணும்போது பெரிய பிள்ளைங்களை குறிச்சி ரொம்ப ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது தான் சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அன்னைக்கே அதை கட்டி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கடவுள் நீங்கள் வந்திருக்காரு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிஸ்டர் நான் ஆண்டவரை வந்து ரொம்ப தூரம் ஜோம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதான். குடும்ப ஜோம் மட்டும் தான் பண்ணேன், மற்றபடி தனிப்பட்ட ஜோம் எதுவுமே பண்ணேன். அன்றைக்கி நல்லா சர்ச்சுக்கு போகணும், எப்பவுமே போக முடியாமல் ரொம்ப கரெக்டாக எப்படி இருக்கே சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சிஸ்டர் ப்ரேயர் அவங்க ஜெபம் வைக்கிறோம் அப்படின்னா 5 மணிக்கு நீங்கள் வரீங்கன்னாங்க. எப்போவுமே 5 மணிக்கெலாம் எழுதுனதே கிடையவே கிடையாது. அதை நம்பி தான் நான் எழுதுவேன் காலையிலே திருப்பி. ஆனால் எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க, நீ எப்படி எழுதுனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், நம்மளுடைய பிரச்சனைகளை எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், யாராலையுமே என்னுடைய பிரச்சனையை மாற்றவே முடியாது. அப்போ நான் கடைசி ஒரு முடிவு எடுத்தது, நான் அதிகாலையில் நான் கண்டிப்பாக நான் பண்ண தேடுவேன், என் பிரச்சனை எல்லாத்தையும் உங்களால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். அதிகாலையில் கரெக்டாக சிஸ்டர் 4 மணிக்கு நைட்டே என் ஃபோனெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். வச்சுட்டு நான் சார்ஜ் எல்லாம் நைட்லாம் ஒரு பாயிண்ட் முடிச்சுருப்பேன். சரி நம்ம நாளே சார்ஜ் போட்டுக்கலாம்னு எடுப்பேன். நான் இப்போ நைட்டே ஃபோனில் சார்ஜ் போட்டு நெட்டை ஆன்லேயே வச்சுருப்பேன், ஆஃப் பண்ண மாட்டேன். சிஸ்டர் காலையிலே ஃபோன் பண்ணுவாங்க,
கரெக்டாக 3:50 முதல் 3:55 அந்த மாதிரி வந்து 4 மணிக்கு 5:45 வரைக்கும் ப்ரேயர் பண்ணாங்க. இந்த ப்ரேயரில் கரெக்டாக 1 மாதம் நான் கலந்துக்கிறேன். இப்போ ஒரு 3 நாள் நான் ப்ரேயர் பண்ண வரல. அப்போ மழை வந்துட்டு வரல. அப்போ திருப்பி எங்களுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சு. அப்போ தான் நினச்சி ஐயோ போராட்டம் திருப்பி வந்துச்சு நம்ம ஏசணும் இந்த ஜெபத்தை நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி அந்த ஜெபத்தில் நான் கலந்துக்கிறேன். அந்த உண்மையிலே இந்த ஜெபம் நான் 4-5 தூக்கத்தில் அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரேயர் கூட என்னை வந்து சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போனால் 3 மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் தூங்கி 5 மணிக்கு எழுந்துறது முக்கியம் கிடையாது. நீங்கள் தூங்கிட்டு படுத்துக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு சும்மா கேட்டுக்கலாம். இது வந்து ஆண்டவர்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் தெளிவான ஒரு மூச்சை தழுவி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆண்டுகிட்ட நல்லா இருந்துட்டு முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுத்து சம்ம நம்மளை அதிகாலை செம்ம உங்களுக்கு கேட்கப்படுன்னு சொல்லி அந்த இடத்துல போகும்போது எங்களோட பேசும்போது நான் வந்து அதிகாலையில் நான் எழுதும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்ல வடிக்கிட்டு அந்த இடத்துல நான் ஒரு தெளிவான உட்காந்து நான் ப்ரே பண்ணேன். எனக்கு தூக்கம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல நான் உற்சாகமாக ஜெபம் ஆண்டு என்னோட தெரியல ஒவ்வொன்றே ஆண்டை சந்திச்சுக்கிட்டாரு. என் குடும்பத்திலே நான் ஒரு மாற்றத்தை நான் காண்பேன். லைட்டு போடாமல் இருட்டுக்குள்ள வந்து தான் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் தூங்கி எந்திரிச்சோடனே லைட்டை போட்டுருவேன். எல்லாரும் தூங்குவாங்க. எல்லாரும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு என் பின்னாடி பார்த்துக்கிட்டு அவளும் என் பின்னாடி வந்து அவளை எந்திரிச்சு பண்ணிட்டு இருக்கான். யாரையுமே எழுப்பக்கூடாது. நாளைக்கு தேவன் ஒவ்வொருத்தரையும் எழுதி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்மளுடைய எஸ்பாட்டை சொல்லிட்டு எஸ்எப்பா எல்லா கருத்துருக்காரு. இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் கேட்டு வந்தேன். வித்யா சிஸ்டர் இந்த சிஸ்டரை கண்டிப்பாக பார்க்கலாம். 5 வருஷம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து நான் நடந்துறேன். மக்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேசுகிறேன்.